நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போகுதுல்ல. ஆமாப்பா, ஓவரா இருக்கு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த ட்ரெஸ் எனக்கு இப்பவும் பத்த மாட்டேங்குது. பரவாயில்ல, கொஞ்சமாவது சதை குறைஞ்சிருக்கு. என்ன சரிதானே? இது மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன்னா சீக்கிரமா இழைச்சிடுங்க. அதெல்லாம் இல்ல. அது எப்படி ஷின்சான் எனக்கு எதிராக எல்லாத்தையும் பேசுற? நான் நிச்சயமா இழைச்சு காட்டுவேன். ஸ்நாக்ஸ் வேணும்னு என்னோட வயிறு சொல்லுது. இப்ப நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? ஐயா, ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். மறுபடியும் நீங்க அதைத்தான் கொடுக்க போறீங்களா? கருத்து முழுக்க இருக்கு. இது நல்லா இருக்கும்பா. நேற்று நீங்க கொடுத்ததும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ஷின்சான், அது வேற வடிவத்துல இருந்துச்சு. இது வித்தியாசமா இருக்கு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி இதையே கப்பல் போட்டு தந்தீங்க. 3 நாளைக்கு முன்னாடியும் அதே தான். 4 நாளைக்கு முன்னாடியும் அதே தான். எல்லாத்துக்கும் ஒரே சுவை தான் இருந்துச்சு. ஒரே மாதிரி ஸ்நாக்ஸை வேற வேற உருவத்துல மாட்டி கொடுத்தா நான் ஏமாந்துருவேன்னு நினைச்சீங்களா? இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஷின்சான். இது சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சதும் தேவையில்லாம சத்தம் போடாது. அப்படின்னா தினமும் இதை நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு மட்டும் சாப்பிட கேட்க கொடுங்க. முடியாது. நான் என்னோட டயட்டை முழுசா முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்ல கேக்கு சாக்லேட்னு எதுவும் கிடையாது. உனக்கு என்னென்ன அக்கறையே இல்லையா? என்னமோ போங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா நான் ரொம்ப இழைச்சு போயிடுவேன். ரொம்ப களைப்பா இருக்கே. அம்மா வந்து இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடுங்க. எனக்கு அது பிடிக்கல. இதுக்குதான் நான் அவரே சொன்னேன். நீங்க தான் சொல்றதை கேட்கவே இல்லை. ஆனா உடற்பயிற்சி செஞ்சாதான் சரியா இருக்கும். அதுக்கு கூட இப்ப என்கிட்ட சக்தி இல்லை ஷின்சான். உங்களுக்கு சக்தியா இல்லை, உடல் எடையும் குறையல. ஆனா இவ்வளவு முயற்சி பண்ணியும் பலன் எதுவும் இல்லையே. நீங்க பல நாள் சாப்பிட்ட நொறுக்கு தீனி வேலை செய்ய பாத்தீங்களா? தினத்தவரை இந்த நொறுக்கு தீனியை சாப்பிட்டு என் முகம் எப்படி ஜொலி ஜொலிக்குதுன்னு. ஓஹோ, அப்படிங்களா சார்?